இப்படி பல பெண்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணி சங்கிகள் கொலை பண்ணாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவு குரல் கொடுத்த கேடுகட்ட கட்சி தான் பாஜக. இப்போ தேர்தல் நெருங்கி வந்துருச்சு. இன்னும் 2 மாதங்கள்ல தேர்தல், 3 மாதங்கள்ல தேர்தல். தேர்தல் எப்பொழுது வந்தாலும் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார். 2 நாளுக்கு முன்பு வந்திருந்தார். வந்து என்ன பேசினாரு? நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசினது யாரு? ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள். திரு மோடி அவர்களே, மைக்குன்னு நினைச்சு நீங்க கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன், 2023 இருந்து பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மணிப்பூர்ல மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துச்சு. அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் இன்னைக்கு நாடே பார்த்துச்சு. ஏராளமான பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, பாஜக ஆட்சி சரியில்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு இன்னைக்கு மணிப்பூர்ல ஆட்சி கலைக்கப்பட்டு 1 வருஷமா குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குது மணிப்பூர்ல. 2002ஆம் ஆண்டு இதே பிரதமர் திரு மோடி அவர்கள் குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது முஸ்லிம் மக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த கலவரத்துல அதிகமா பாதிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள். 5 மாத கர்ப்பிணி பில்கிஸ் பானுவை சங்கி கூட்டம் பாலியல் பலாத்காரம் செஞ்சிச்சு. குடும்பத்தையே கொலை பண்ணாங்க. அந்த கொடூரமான வழக்குல குற்றவாளிகள் பக்கம் நின்னது பாஜக அரசு. காஷ்மீர்ல ஆசிஃபான்னு ஒரு சிறுமி, உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பட்டியலின சிறுமி, இப்படி பல பெண்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணி சங்கிகள் கொலை பண்ணாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவு குரல் கொடுத்த கேடுகட்ட கட்சி தான் பாஜக. இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமா வேலைக்கு போற மாநிலம்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு. அதே மாதிரி இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா நடக்கிற மாநிலங்கள் எதுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். இந்த 4 மாநிலங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருப்பது பாஜக அரசு. பெண்களுக்கு இவ்வளவு கொடுமைகளை செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பெண்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கறது வெட்கமா இல்லையா திரு மோடி அவர்கள் என்று உங்களை பார்த்து தமிழ்நாட்டு பெண்கள் கேட்கிறாங்க. இப்படிப்பட்ட பாசிஸ்டுகள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்கன்னா மகளிருக்கும் பாதுகாப்பு இருக்காது, நம்முடைய மாநிலத்துக்கும் பாதுகாப்பு இருக்காது. இப்ப கூட பெண்களுக்கு பேருதவியா இருக்கக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை எப்படியாவது முடக்கணும்னு ஒன்றிய அரசு முயற்சிக்குது. இவ்வளவு நாளா 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதியை ஒதுக்காம இழுத்தடிச்சாங்க. இன்னைக்கு அந்த நிதி சுமைய நம்முடைய மாநில அரசு மேல திணிக்க முயற்சிக்கிறாங்க. இதையும் நம்முடைய முதலமைச்சர் தான் முதல் ஆளா எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்பர் 1 அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கும் ஒன்றிய அரசுக்கு இன்னைக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார். முரட்டு பக்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு தொண்டர் பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமைய நம்ம கண்ணு முன்னாடி நடத்தி காட்டுறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு எப்படியாச்சும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடலான்னு பாசிஸ்டுகள் கனவு காண்றாங்க. பழைய அடிமைகள் மட்டுமல்லாம இன்னைக்கு புது புது அடிமைகளும் உருவாயிருக்கிறாங்க. அவங்க எத்தனை பேர் வேணாலும் கிளம்பி வரட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய தமிழ்நாட்டை அவங்களால தொட்டு கூட பார்க்க முடியாது. அதற்கு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் படை நிச்சயம் ஒரு காவல் அரணாக தமிழ்நாட்டுக்கு இருப்பாங்க. ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். ஒன்றிய பாஜக அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன அடையாளம்? இது முழுக்க முழுக்க மகளிருக்கான அரசுங்கிறதா நம்முடைய அரசுடைய அடையாளம். இந்த அரசு அமைய காரணமாக இருந்தது இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் நீங்க தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.